ஹலோ, இப்போ பெட்டரா கேட்குதா? கிளியராக கேட்குது இல்லை எல்லாத்துக்கும்? ஸ்க்ரீன் எல்லாருக்கும் டர்ன் ஆகுதா? ஸ்க்ரீன் அடுத்த ஸ்க்ரீன் வந்துருச்சா? எல்லாத்துக்கும் வருதுல்ல? ஓகே. ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு இது வருதா? ஆன்சர் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணாம நீங்க மட்டும் ஆன்சர் பண்ணா போதும். ஃபாஸ்டா. எல்லாம் ஆன்சர் பண்ணியாச்சா? இப்போ ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக தானே இருக்கு. எனக்கு ப்ராப்ளம் இருக்கா? எல்லாத்துக்கும் ஈஸியாக தானே இருக்கு. ஓகே, இது வந்து இந்த மாதிரி எக்கச்சக்க கொஷின்ஸ் வரும். ஓகே, டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ சும்மா ஜாலியாக அடிங்க. ஓகே, என்ன மெஜாரிட்டி காமர்ஸ் வந்துருக்கா? எல்லாத்துக்கும் காமர்ஸ் தான் அவ்வளோ பிடிக்குமா? அதான் ஈஸியான சப்ஜெக்டா? ஒரு 2002 இதே ஸ்கூலில் காமர்ஸில் நான் சென்டம் வாங்கினேன். ஓகே, அப்போ பரமேஸ்வரன் சார் ஜிகே கோபாலகிருஷ்ணன் சார், ஜெயக்குமார் சார். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வந்துருக்கு ஸ்க்ரீனில்? இப்போ நான் சொல்கிறது இதில் போட்டிருக்கிறது எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இது போக உங்களுக்கு நார்மலாக நீங்கள் காலேஜில் படிக்கிற கோர்சஸ் ரொம்ப இருக்குது. பிகாம், பிபிஏ, பிஎட் லா, அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. பட் இது வந்து இந்தியாவில் இருக்கிற ப்ரொஃபஷனல் கோர்சஸ். அதே மாதிரி இது ஈக்குவலண்ட்டாக இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு அக்கௌண்டன்சி ரொம்ப பிடிச்சிருந்தா சிஏ பண்ணலாம். எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது? கம்ப்யூட்டர் வந்து இங்கிலீஷ், தமிழ், கம்ப்யூட்டர்லாம் லாங்குவேஜ் தான். மூணுமே லாங்குவேஜ் தான். அதை தவிர என்ன இருக்குது? காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் மேனேஜ்மென்ட். ஸோ நான் போட்ட எல்லாமே இருக்குது. ஓகே, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ, சிஎம்ஏ, மூணாவது ஆக்சுவரிங் போட்டிருக்கா. ஆக்சுவரிங்கிறது இன்சூரன்ஸ் வேல்யூவேஷன் சர்டிஃபிகேஷன். இப்போ இந்த ஸ்கூல் இருக்குல்ல, உங்கள் ஸ்கூலுக்கு இன்சூரன்ஸ் போட்டால் எவ்வளோ ப்ரீமியம் போடணும் அப்படின்னு ஒரு ஆள் டிசைட் பண்ணோம்ல. இப்போ ஸ்கூலுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதை கிளைம் கொடுக்குறதுக்கு அந்த இதுக்கு தான் அந்த ஆக்சுவரி. இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதை பற்றி அவேர்னஸ் ரொம்ப இல்லை. உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஆக்சுவரி பண்ணலாம். லாஸ்ட்டாக இருக்கிறது காமர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கம்பெனி செக்ரட்டரி பண்ணலாம். இப்போ இதில் வந்து 11th 12th ரெண்டுமே இருக்கீங்களா? சரி, இன்ட்ரெஸ்டிங்காக நான் உங்கள் கண்டென்ட்ஸ் இப்போ தான் பார்த்தேன். உங்கள் புக்கோட 11th 12th காமர்ஸ் புக்கு கிட்டத்தட்ட 10 சாப்டர் ஆல்மோஸ்ட் 11th புக்லேயும் 12th புக்லேயும் கம்பெனி செக்ரட்டரி ரிலேட்டடாக இருந்தது. அதனால தான் நான் அந்த இதை டிசைன் பண்ணது. ஓகே, ஸோ அதில் என்ன இருக்குன்னு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குல்ல? யாருக்காவது ஆன்லைனாக கை தூக்கிடுங்க. எப்பவுமே கொஷின்ஸ் போகலாமா? ரெடி? இந்த கிளாஸ் கரெக்டாக ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா உங்கள் 11th போர்டு எக்ஸாமோ 12th போர்டு எக்ஸாமோ குறைஞ்சது 20 மார்க் படிக்காமலே எடுக்கலாம். ஓகே, என்ன வந்திருக்கு? ரெடியா?
சேஞ்ச் ஆகுதா? ஜஸ்ட் ஒன் லேப்டாப் விட்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகுதா? ஓகே, ஒரே நிமிஷம். Open. 56 இருக்கீங்களா? How many have logged in? Okay, everybody is logged in, right? Okay, here you go. Answer. Look at the question. You can answer. Start answering. That's an answer on the right side. Quickly answer. If you answer fast, you'll get more marks. Quickly. Everybody should attend, okay? So what is the correct answer? Sure? No registration required? Yeah, that is correct. So if you are a sole proprietor, no registration is required, except that when you are earning an income, you have to register under the income tax, right? Okay, just answer quickly. See, like this is a trial question. Like this, you will get more questions. So you are getting a scoreboard also. So who has given the name Nemo? Can you just raise your hand or stand up? Who has given the name Nemo? Who has given your name as Nemo? Who has given your name as Nemo in that? Who is that? Okay. Anand. Super. ஒரு clap பண்ணலாமா? இவங்க தான் first பண்ணிருக்காங்க. Okay. Just look at the question and be quick enough to answer. Don't click on as you wish. Okay, we'll go to the next question. So you got the idea, right? So let's go to the next question. So what is the correct answer? See, 1932 la India independence irundha illaya? So in the act was passed in the British Parliament. Okay, அதனால தான் they have added the word India அப்படின்னு சொல்லிட்டு. It is not just Partnership Act. We have added the word Indian Partnership Act because it was passed in the British Parliament. Clear? Indian Contract Act இருக்குல்ல? So most of the acts passed before 1947 will have the word Indian attached to it. Okay? எதுவும் புரியலன்னா கேளுங்க. $55 ஆயிடுச்சு 56லேருந்து பிளேயர்ஸ். Okay, we'll go to the next question. Then three teachers are logged in. So
ஸோ ஃபர்ஸ்ட் Do it fast. Look into your dashboard and answer. ஸோ இது கரெக்ட் ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் 50 தான் இருக்கலாம். 50க்கு மேலே போனால் என்ன ஆகும் தெரியுமா? They cannot do a partnership firm. They have to start a company under the Companies Act. Okay? So 50 தான் மேக்ஸிமம் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கலாம். ஏர்டெல் அட் 123 ஏ மட்டும் கேப்ஸ் ஆகும். அட் 123 ஸோ லிமிடெட் liability பார்ட்னர்ஷிப் ஸோ கரெக்ட் ஆன்சர் இது. see ஒன்லி பார்ட்னர்ஷிப் தான் பண்ண முடியாது, பட் லிமிடெட் liability பார்ட்னர்ஷிப்போ இல்லை கம்பெனியோ பண்ணலாம். ஓகே, கிளியரா எல்லாத்துக்கும்? இப்போ அடுத்த கொஷின், அதுக்கு முன்னாடி மார்க்ஸ் பார்த்துருவோம். So Nemo is retaining the first slot. Okay, super. Let's go on. See, எல்லாரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. சூப்பர். ஸோ லிமிடெட் லைபிலிட்டினா ஒரு கம்பெனியில் நம்ம ஷேர் வச்சுருக்கோன்னா, ஒரு நான் 100 ஷேர் வாங்குகிறேன், 10 ரூபா ஒரு ஷேர் இல்லைன்னா 1000 ரூபா கொடுத்தா அதுக்கு மேலே என்கிட்ட ஒரு பைசா கேட்க மாட்டாங்க. பட் பார்ட்னர்ஷிப்பில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னா, நம்ம பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 1000 ரூபா ஷேர் போட்டு பண்ணுறோன்னாலும், இஃப் there இஸ் எனி கைண்ட் ஆஃப் அ லாஸ், நீங்கள் உங்களோட பர்சனல் அசெட்டை கூட அவங்க விற்கலாம். அதான் இந்த லிமிடெட் லைபிலிட்டி கான்செப்ட். ஓகே, ஸோ லிமிடெட் லைபிலிட்டி, உங்கள் பர்சனல் அசெட்ஸ் ஆர் நாட் லைபிள். ஃபாஸ்ட்டாக எல்லாரும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ Britannia is a brand name. Britannia Industries Limited is a company name. Okay, so company name always will end with limited or private limited. In case of an LLP na limited liability partnership பார்த்தோம்ல, so it will end with the word LLP. Okay, this is how you differentiate a brand name from a company name. No need to
murmur your answer. Just click on it. Right? தெரியுதோ தெரியல ஆன்சர் பண்ணுங்க. See, interestingly, சிவகாசியில் பாய்ஸ் ஸ்கூல் வாஸ் ஸ்டார்டட் கம்பெனி. ஓகே, ஃபர்ஸ்ட் கம்பெனி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அதுக்கு முன்னாடி எது இருக்கான்னு எனக்கு தெரியல. நாடார் பிரஸ் லிமிடெட் வாஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கம்பெனிஸ். ஈவன் பாய்ஸ் லைக் அதே மாதிரி அந்த நேரத்தில் கேர்ள்ஸ் ஸ்கூல் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின பிறகு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விருதுநகரில் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம டிஸ்ட்ரிக்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் தி ரிஜிஸ்டர்டாக கம்பெனி விருதுநகரில் ஃபஸ்ட்டு வி ஹவ் ஃபாலோட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜேசி ஸ்கூல் என்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லலாமா? இப்போ சொல்லிட்டேன், பாய்ஸ் ஸ்கூல் இஸ் அ கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஜேசி ஸ்கூல் என்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்? சொல்லுங்க. லைக் கம்பெனினாலே அதாவது இப்போ இந்த மாதிரி பண்ணுற எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுமே நான் ப்ராஃபிட் தான். பட் அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சரி, நான் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் எடுக்க மாட்டாங்க கிடையாது, ப்ராஃபிட் எடுக்கிறத ஷேர் பண்ண மாட்டாங்க. தே வில் ரீஇன்வெஸ்ட் பேக் இன் டு த கம்பெனி. ஓகே, ஸோ என்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லுங்கள். இல்லை வேறு எதாவது அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் நீங்கள் படிக்கிறீங்களா? சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், கம்பெனி, எல்எல்பி அந்த மாதிரி. ஸோ திஸ் கேன் பி அ ட்ரஸ்ட். ஓகே, சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி லைக் ட்ரஸ்ட்டாகவும் ரிஜிஸ்டர் பண்ணலாம், சொசைட்டியாகவும் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு ஸ்கூலில், லைக் அந்த கம்பெனியாகவும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதில் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு கம்பெனியோட மாஸ்டர் டேட்டான்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு சும்மா ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். லைக் இந்த மாதிரி என்சிஏ லைக் நிர்மலா சீதாராமன் தெரியுமா? யாரு? அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்கள்கிட்ட இருக்க என்ன போர்ட்ஃபோலியோ தெரியுமா? அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஷி ஆல்சோ ஹேஸ் ஒன் மோர் போர்ட்ஃபோலியோ விச் இஸ் MCA, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். ஷி இஸ் த மினிஸ்டர் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். கூகுளில் போய் அப்பப்போ இந்த மாதிரி MCA சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன கம்பெனி ரெஜிஸ்டராக இருக்குங்கிறத அதில் செக் பண்ணலாம், கம்பெனியாக இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அந்த MCA சைட்டில் உள்ள கம்பெனி வெரிஃபிகேஷன், அது பேர் மார்க்னு சொல்லுவோம். அதில் நம்ம இதை போட்டு எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனது எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே, ஸோ இது வந்து அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ கேரண்டி கம்பெனி. இங்கே ஷேர்ஸ்லாம் இருக்காது, கேரண்டி கம்பெனின்னு சொல்லுவோம். அதாவது எப்போயாவது தேவைப்பட்டால் தே வில் ஆஸ்க் ஃபார் த மணி, இல்லைனா கேட்கவே மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ கேரண்டி கம்பெனி. சி ஓகே, நெக்ஸ்ட் போவோம். கவர்மெண்ட்டை தவிர இது எல்லாமே கரெக்டு. சி, கவர்மெண்ட் வேறு, கவர்மெண்ட் கம்பெனி வேறு. கம்பெனி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் உங்கள் புக்கில் வந்து கம்பெனின்னு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் கம்பெனி பார்த்துருப்பீங்க. ஸோ கார்பரேஷன் இஸ் ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. தே ஹவ் பாஸ்ட் அ செப்பரேட் லா ஃபார் திஸ் கம்பெனி. அந்த ஆக்ட் மூலமாக வந்தனால இட் இஸ் ஆல்சோ அ ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. இட் இஸ் ஆல்சோ லைக் ஒரு பப்ளிக் கார்பரேஷன். சி, இப்போ இவ்வளோ இது உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? நீங்கள் இந்த இதில் என்ன கொஷின் கேட்டாங்கனாலும், இப்போ எக்ஸாம்பிள் பப்ளிக் கார்பரேஷன் உங்கள் எக்ஸாமில் கேட்டாங்கனாலும் யூ கேன் கிவ் எக்ஸாம்பிள் அஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இதில் ஸோ இட் இஸ் ஆல்சோ லிஸ்டட் கம்பெனி ஃபார் இன்ஃபர்மேஷன். லிஸ்டட் கம்பெனினா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த கம்பெனியை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ LICயில் ஸ்டாக் நீங்களும் ஷேர் வாங்கலாம். டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்குதுன்னா யூ கேன் ஈவன் கெட் ஷேர்ஸ் ஆஃப் LIC.
ஓகேவா? கிளியராக எல்லாத்துக்கும்? சரி, மேலே ப்ளூ கலராக இருக்கிறதெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸு, மற்றதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட், இது 12th ஸ்டாண்டர்ட் கொஷின். ஸோ என்னது கரெக்ட் ஆன்சரு? ஸோ இப்போ ப்ரைவேட்டைசேஷனுங்கிறது தான் எல்ஐசியில் வந்து கவர்மெண்ட் மட்டும் தான் ஷேர்ஸ் வச்சுருந்தாங்க, கவர்மெண்ட் கம்பெனின்னு அதனால தான் இருந்தது. 51% மேலே ஷேர்ஸ் வச்சுருந்தாலே கவர்மெண்ட் கம்பெனி தான். பட் இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 10% ஷேரை மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்மளும் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷனில் இந்த இது பண்ணியிருக்காங்க அதுலேயும். நெக்ஸ்ட். ஸோ ஒரு கம்பெனியில் யார் முடிவு எடுப்பாங்கங்கிறது தான் கொஷினு. ஓகே, வென்எவர் there is a company, there is something called board of directors. See, whatever decision the company takes, the board of directors அப்படின்னா லைக் ஷேர் ஹோல்டர் சேர்ந்து ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க டேரக்டர்ன்ட்டு. அந்த டேரக்டர் எல்லாம் தான் we call it as board of directors. board of directorsலாம் இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? what are we doing? நம்ம இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம்? see, it's a kind of meeting தானே. ஸோ டேரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி மீட் பண்ணாங்கன்னா we call it as board meeting. ஓகே, ஒரு இப்போ வந்து நீங்கள் ஒரு சிம் கனெக்ஷன் வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இஃப் யூ டிசைட் டு டேக் அ சிம் கனெக்ஷன் என்ன பண்ணுவீங்க? ஒரு லைக் ஏர்டெல் ஸ்டோரோ ஜியோ ஸ்டோருக்கோ போய் யூ வில் கெட் அ சிம், ரைட்டா? அதாவது நீங்கள் வந்து மைண்டில் நினைக்கிறீங்க சிம் கனெக்ஷன் வாங்கணுன்ட்டு, யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர் அண்ட் யூ ஆர் கெட்டிங் த கனெக்ஷன். பட் ஒரு கம்பெனி நினைக்கணுன்னாலே தே ஹவ் டு டூ அ போர்ட் மீட்டிங், பிகாஸ் கம்பெனி இஸ் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், ரைட்? ஸோ ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கிறதுனால ஒரு கம்பெனி திங்க் பண்ணுறதே இட் ஹேஸ் டு ஹேப்பன் த்ரூ போர்ட் மீட்டிங். ஓகே, ஸோ அதனால தான் இந்த இது வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் முடிவு பண்ணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். லைக் இது வந்து டாடா சன்ஸ் லிமிட்டடோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இதில் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், கீழே டெசிக்னேஷன் என்னென்ன போட்டிருக்குன்ட்டு. என்னென்ன இருக்குது? இப்போ அந்த செகண்ட் ஒருத்தங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஒரு லேடி போட்டிருக்குல்ல, அவங்க வந்து ஒரு பேங்க்கில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அதாவது டாடா சன்ஸுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம். பட் இந்த மாதிரி லைக் எல்லா டேரக்டர்ஸையும் கூட்டு வந்து போடுவாங்க. ஏன்னா போர்டு தான் டெசிஷன் எடுக்கும், கரெக்டாக? டெசிஷன் எடுக்கிறப்ப நல்ல டெசிஷன் எடுக்கணும், அதுக்கு மட்டும் டெசிஷன் எடுக்கக்கூடாது. எது கரெக்டோ அதுக்கு டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புளை வச்சு தே ஆக்சுவலி டூ அ மீட்டிங், போர்ட் மீட்டிங். ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியோட கேபிட்டலில், இப்போ எல்ஐசியோட கேபிட்டல் பெரிய கேபிட்டல், எல்ஐசி வந்து ரொம்ப பெரிய கம்பெனி, அவ்வளோ கேபிட்டலில் யூ ஆர் டேக்கிங் ஒன் ஷேர் அப்படின்னா அந்த ஷேரோட அளவுக்கு யூ ஆர் ஓனர் ஆஃப் த கம்பெனி, ரைட்டா? ஸோ பிகாஸ் யூ ஆர் த ஓனர் ஆஃப் த கம்பெனி, லைக் யூ ஹாவ் த அத்தாரிட்டி டு டிசைட் ஹூ கேன் பி தேர் இன் த டைரக்டர்ஷிப். ஸோ நம்மெல்லாம் ஒரு டெசிஷன் எடுத்து வீல் அப்பாயிண்ட் டைரக்டர். ஓகே, ஓகே, ஒரு லீடர் போர்டு பார்த்துருவோம். ஸோ காஸ்பர் யாரு? சூப்பர், எல்லாம் கைதிடலாமா? சூப்பர், எல்லாம் நல்லா பண்ணுங்க, இன்னும் நல்லா வரலாம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்.
ஸோ இதில் என்ன எழுதியிருக்கு ஸ்க்ரீனில்? எதை பற்றி எழுதியிருக்கு? இந்த டெஃபினிஷன் உங்கள் புக்கில் இருக்கும். இதில் என்ன போட்டிருக்கோம்? சிஸ்டம் பை விச் company and entities are director and control actually for the benefit of stakeholders. Stakeholdersனால் directors, shareholders, creditors, public எல்லாருமே அது கம்பெனியோட என்னென்ன பெனிஃபிட் யாரெல்லாம் வாங்குறதுல எல்லாம் ஸ்டேக்ஹோல்டர்ஸ். ஸோ இந்த டெஃபினிஷனோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஸ் அ சிஸ்டம், ரைட்டா? அதில் வந்து டேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ இது கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் உங்களோட மணி ஒரு ஷேர் வாங்குறீங்க, கரெக்டாக? ஸோ அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு யூ ஆர் ஓனர் ஆஃப் த கம்பெனி. இப்படி கம்பெனியில் நீங்கள் வச்சுருக்கும் போது கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு சொல்லணும்ல, அதுதான் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். அதை தான் டேரக்டர்ஸ் வச்சு சொல்ல வைப்பாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ டேரக்டர் எவ்வளோ ரெமுனரேஷன் வாங்குறாருங்கிறதும் அவர் வாங்குற ரெமுனரேஷன் நீங்கள் கொடுத்த மணியை பாட்டு தானே, பிகாஸ் யூ ஆர் த ஓனர் ஆஃப் த கம்பெனி. ஸோ கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு வெளியே சொல்கிறது தான் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ நார்மலாக இப்போ கம்பெனிலாம் இருக்குல்ல, நம்மளை சுற்றி எக்கச்சக்க கம்பெனிஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் உள்ளே யார் எவ்வளோ வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் லிஸ்டட் கம்பெனியாக இருக்குதுன்னா அங்கே என்ன வாங்குறாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னால் புரியுதா? பெரிய பெரிய கம்பெனியில் உள்ளே என்ன நடக்குதுங்கிறத பப்ளிக்காக எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க, பிகாஸ் யாருனாலும் அந்த கம்பெனி ஷேரை வாங்கிக்கலாம். இப்போ இதில் என்ன போட்டிருக்கு? விஷன் மிஷனில் என்ன போட்டிருக்கு? ரெண்டு காமன் வேர்டு என்ன இருக்குது எல்லாத்துலேயும்? விஷன் அண்ட் மிஷனில் காமன் வேர்டு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கூல் புக்கில் இனிஷியலாக கொஞ்சம் பேஜஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் கீழே இந்த லோகோ பார்த்துருக்கீங்களா? 11th 12th புக்கில் என்னென்ன ஸ்டடி ஆப்ஷன்ஸ்னு கொடுத்ததில் லைக் உங்களுக்கு சிஏ சிஎம்ஏ லோகோ கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த லோகோ தான் இது, ஐசிஐசியோட லோகோ. ஸோ கார்ப்பரேட் கவர்னன்ஸில் இந்த போர்ட் மீட்டிங்கு, ஜென்ரல் மீட்டிங்கு இதெல்லாம் நடத்துறது வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரியோட வேலை. ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் என்ன தெரியுது உங்களுக்கு? ஸோ இதில் என்ன நல்லா கெஸ் பண்ணுங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. நான் கொஷினாகவே கேட்டுறேன் உங்களுக்கு. நல்லா பார்த்துட்டிங்களா? அப்சர்வ் பண்ணிட்டீங்களா? கிளியரா? போன தடவை இப்போ பிக்சர் பார்த்தீங்கல்ல, அது என்ன டாக்குமெண்ட் கேட்குறது? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னது? ஸோ எம்ஓஏல நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, there are different classes in the MOA. there are different classes in the MOAன்னு பார்த்துருப்போம்ல. இதுதான் நேம் கிளாஸு, ஒவ்வொரு கிளாஸ் இருக்குல்ல. இதான் ஆக்சுவலாக இப்படி தான் எம்ஓஏ, இப்போ கரண்ட்டாக இருக்கிற எம்ஓஏ இப்படி தான் இருக்கும். அதில் நம்ம நேம் என்ன, டைப் ஆஃப் கம்பெனி என்ன, கேபிட்டல் என்ன, இதெல்லாம் சூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஒரு டாக்குமெண்ட் தெரியுதா உங்களுக்கு? நல்லா பார்த்துக்கோங்க அந்த டாக்குமெண்ட்டை. வேறு என்னென்ன அதில் உள்ள என்ன டீட்டெயில் இருக்குங்கிறதும் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில். நல்லா பார்த்தாச்சா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னது?
ப்ராஸ்பெக்டஸ். இப்போ அது வந்து ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வீட்டில் வாங்குறீங்களா? ஸ்பெஷலி பேப்பர். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெட்டில் கூட போய் இன்றைக்கி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே இந்தியாவில் தான் இந்த மாதிரி அதிகமான ஐபிஓ வந்திருக்கு வேர்ல்டுலே. அதில் இப்போ நீங்கள் என்ன கம்பெனி பார்த்தீங்க? ஸ்விக்கிங்கிறது பிராண்ட். ஓகே, அந்த கம்பெனி ஜொமேட்டோ எல்லா கம்பெனியும் ஐபிஓ வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஐபிஓக்கு நம்ம இஷ்யூ பண்ணுற டாக்குமெண்ட் வந்து ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இது என்னது? இப்போ நம்ம போன ஸ்லைடில் இப்போ ஐபிஓ கம்பெனி வருதுன்னா கம்பெனி ஷேரை நம்ம வாங்கலாம்ல, எல்லாத்துக்கும் தெரியும்ல. இது ஐபிஓ ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த ப்ராஸ்பெக்டஸை பார்த்து ரூபா கொடுத்தா நமக்கு ஷேர் கொடுப்பாங்க, கரெக்டா? இதுதான் ப்ரைமரி மார்க்கெட். ஓகே, ப்ராஸ்பெக்டஸில் ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணி ஐபிஓ பண்ணால் அதான் ப்ரைமரி. ஸ்விக்கிலாம் ஆல்ரெடி ஐபிஓ வந்துருச்சு. வந்த பிறகு அந்த ஷேர் எல்லோரும் வாங்கியிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் பேர் ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஷேரை வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். லிஸ்ட் பண்ண பிறகு யார் வேணாலும் இன்னொருக்கு அந்த ஷேரை வாங்கலாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய். அதான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இல்லை, 2 தான் ஃபேமஸான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இங்கே வாங்குறது விற்கிறது தான் ட்ரேடிங் பண்ணுறோம்ல, வாங்குறது விற்கிறது, இதுதான் செகண்டரி மார்க்கெட். கம்பெனி இஷ்யூ பண்ணுறது ஐபிஓ, ப்ரைமரி மார்க்கெட். ஓகே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேரை வாங்கி விற்கிறது தான் செகண்டரி மார்க்கெட். இப்போ நீங்கள் அதில் நல்லா கவனிச்சு பிக்சரில் பார்த்தீங்கன்னா அதில் சென்செக்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும் பிஎஸ்சியில். அது வந்து இண்டெக்ஸ் ஆஃப் பிஎஸ்சி. அதே மாதிரி என்எஸ்சியில் என்ன வேர்டு இருக்குது? என்எஸ்சியில் என்ன வேர்டு இருக்குது? நிஃப்டி. சென்செக்ஸ் வந்து டாப் 30 கம்பெனிஸோட இண்டெக்ஸு. டாப் 30 கம்பெனி ஷேர் ப்ரைஸை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்பாங்க. நிஃப்டிங்கிறது 50. ஸோ 50 கம்பெனிஸோட இண்டெக்ஸ், அவ்வளோதான். ஓகே, சரி, எங்கெங்கெல்லாம் ப்ளூ கலராக வருதோ அது எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸு. ஸோ இது என்ன பில்டிங்கு? பார்த்த பில்டிங் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்ன ஆன்சர் போட்டிருக்கு? ஸோ இதில் என்ன கொஷின் வந்திருக்கு? அதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தங்க ஷேரை வாங்குறாங்க. ஓகே, ஃபாரினர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேரை வாங்கி விற்கிறாங்கன்னா அது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேரை வாங்கினாங்கன்னா அது போக இன்னொரு வேர்டு இருக்குல்ல, என்ன வேர்டு இருக்குது? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? அதில் இன்னொரு 2 வேர்டு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன யாராவது சொல்லலாமா? டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் அடுத்ததுக்கு மீனிங் சொல்றேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேரை வாங்குறாங்க விற்கிறது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ கூகுள் கம்பெனி கூகுளுக்கு பெங்களூரில் ஓகே, பெங்களூரில் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ் செட் பண்ண. ஸோ இது பேர் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் ஒரு கம்பெனி செட் பண்ணுறாங்க, இது பேர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு கம்பெனியோட ஷேரை ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கிட்டாங்கன்னா அது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நான் உங்களுக்கு இப்போ 2 இது சொன்னேன்ல, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். அதை வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா பேர்லையும் என்ன காமனாக இருக்குன்னு சொல்லலாமா? ஸ்க்ரீனில் எக்கச்சக்க பேராக போட்டிருக்குல்ல, இதில் எல்லா பேர்லையும் என்ன காமனாக இருக்குது? பேராக பார்க்குறீங்கல்ல, ஏதாவது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? பாரதி. சவுண்டை ரீட் பண்ணுங்க. பாரதி. ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. என்னென்ன வேர்ட் இருக்கு? பாரதிக்கு என்ன இருக்கு? சரி, எல்லாத்துலேயுமே 2 பிராண்ட் நேம் தெரியுதா? தெரியுதா?
பாரதி ஆக்ஸா, ரைட்டா? அது மாதிரி எல்லாத்துலேயும் 2 பிராண்ட் இருக்கா? ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்டு வந்து நீங்கள் எல்லா கம்பெனியும் 2 வேர்டு இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்டு இஸ் இந்தியன் கம்பெனி, செகண்ட் வேர்டு இருக்கிறது ஃபாரின் கம்பெனி. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி இந்த கம்பெனி ரன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இப்போ செகண்ட் இருக்கிறதுலாம் ஃபாரின் கம்பெனி, இப்படி வர்றதும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரைட்டா? கிளியரா? புரியுதுல? இது எல்லாமே 2 பிராண்டாக இருக்கும். அதான் ஓகே. இந்த இதில் என்ன போட்டிருக்கு உங்களுக்கு? கம்பெனி பேர் போட்டு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NYSE கீழே. NYSEங்கிறது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கம்பெனி பேருக்கு அடுத்து ஒரு வேர்டு இருக்குல்ல, என்ன வேர்டு இருக்குது? இது யாராவது புக்கில் பார்த்துருக்கீங்களா? என்னது? அமெரிக்கன் டெபாசிட் ரிசிட். இன்ஃபோசிஸ் லிமிடெடுங்கிறது எங்கே உள்ள கம்பெனி? எங்கே உள்ள கம்பெனி? இந்தியாவில் உள்ள கம்பெனி. ஆனால் இது எங்கே போய் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க? இந்தியாவில் உள்ள கம்பெனி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி எங்கே போய் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க? நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, இந்தியாவிலே கம்பெனி வச்சுட்டு நியூயார்க்கில் உள்ள இன்வெஸ்டர்ஸ்ட்டு ரூபா வாங்கியிருக்காங்க. புரியுதா? இது இப்போ இந்தியாவில் கம்பெனி வச்சுட்டு இந்தியன்ஸ்ட்டு ரூபா வாங்கினா ஷேர் கொடுத்துருவோம். புரியுதா? இந்தியாவில் கம்பெனி வச்சுட்டு இந்தியன்ஸ் ரூபா வாங்கினா ஷேர் கொடுத்துருவோம். இதே இது இப்போ நீங்களே நியூயார்க்கில் போய் செட்டில் ஆகிட்டீங்க. உங்களுக்கு அங்கே இருக்கும்போது இந்தியன் கம்பெனியில் ஷேர் வாங்க முடியாது. அதனால் அங்கே உள்ளவங்களுக்கு டெபாசிட்ரி ரிசீட்டுன்னு கொடுப்பாங்க. அதான் அமெரிக்கன் டெபாசிட்ரி ரிசீட், குளோபல் டெபாசிட்ரி ரிசீட். ஓகே. அதுக்கடுத்து நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இது வந்து டெபாசிட்ரி ரிசீட்டு தானே, அதாவது ஷேர் இருக்குன்னு சொல்லி ஒரு ரிசீட்டு. இந்தியாவுக்கு வரும்போது அந்த இதை நீங்கள் இந்தியாவில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஷேராக கொடுத்துருவாங்க. புரியுதா? அதான் லைக் அமெரிக்கன் டெபாசிட்ரி ரிசீட். ஸ்க்ரீனில் என்ன தெரியுது? ஆஃபர், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன். ஸோ இந்த 3 இருந்தால் தீஸ் ஆர் த எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட் படிச்சிருப்பீங்கல்ல, இந்த 3. ஸோ கரெக்ட். இதில் ஏதாச்சும் எலிமெண்ட் மிஸ் ஆனாலும் இட் கேன் பிகம் அ வாய்ட் கான்ட்ராக்ட். வாய்ட் கான்ட்ராக்டாக செல்லாது. அந்த கான்ட்ராக்டை வந்து கோர்ட்டு வந்து எடுத்துக்கிறது வேலிட் கான்ட்ராக்டாக. ஓகே. இது வந்து எந்த லாவில் வரும்? ஓகே, நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணுங்க. எல்லோரும் கரெக்டாக தப்பை பார்த்து அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களோ? பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் சிங்கர்னோடனே பர்ஃபார்மன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்ட். இப்போ ரஹ்மானை கூட்டு வச்சு ஒரு கன்சர்ட் போன வருஷம் சென்னையில் நடத்துனாங்க, எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த கன்சர்ட்டில் எக்கச்சக்க பிரச்சனையாக வந்தது. ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ரஹ்மான் நீங்கள் வந்து பாடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஆனால் அவர் வரல. ஓகே. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து பாடுறேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்கு பதிலாக நான் வந்துட்டேன். இப்போ ரஹ்மான் வரலன்னா நான் அவரை பிடிச்சி கூட்டு வந்து கண்டிப்பாக இங்கே வந்து பாடுறேன்னு தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு அவர் கையில் மைக்கை கொடுத்து பாடுங்கன்னா என்ன ஆகும்? அவர் என்ன பாடுறாரு என்ன பண்ணுறாரு நமக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் பர்சனல் கான்ட்ராக்ட் சொல்லுவோம். ஒரு நம்மளாம் பண்ணுற, நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறது ஒரு பர்சனல் கான்ட்ராக்ட் தான். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டாக? ஸோ தெர் இஸ் அ ஆஃபர், தெர் இஸ் அ அக்செப்டன்ஸ், இது கன்சிடரேஷன் இருந்தால் இது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ்னால் நீங்கள் 10 மணிக்கு வர்றேன்னு சொன்னீங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக வந்து பாடணும்னு ஃபோர்ஸ் பண்ணால் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ்னால் நான் கேட்டதாக பண்ணணும்னு அர்த்தம். ஓகே. இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் இந்த மைக்கை அனுப்புகிறேன், மைக் எனக்கு அனுப்பவே இல்லை. இன்னொரு அவங்கள்ட்ட சொல்லி அல்லது ஒரு கோர்ட்டை போய் எனக்கு மைக்கு கேட்டேன், மைக் கொடுக்கல, எனக்கு கண்டிப்பாக மைக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். புரியுதா? கேட்டதாக கிடைக்கணும். அதாவது மைக்குக்கு வாங்கலாம், ஏன்னா மைக் வந்து ஒன்றும் இது இல்லாத பொருள். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். ஏன்னா நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன், டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். அது போக என்ன போட்டிருக்கு, நீங்கள் உங்களுக்கு தெரிய வருது அவர் இங்கே வரல, இன்னொரு கன்சர்ட்டில் போய் பாடுறாரு அப்படின்னா நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பண்ணுவாங்க தெரியுமா, லைக் ஏன் காப்பி அடிச்சு பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதான் இன்ஜெக்ஷன் ஆர்டர். இன்ஜெக்ஷன் ஆர்டராக ஸ்டாப் ஆர்டர். ஓகே. வேறு எங்கேயாவது போய் ரஹ்மான் கன்சிடர் பண்ணுறாருன்னா அங்கே நிப்பாட்டுறது, அங்கே பண்ணாமல் நிப்பாட்டுறது. ஏன் வர்றேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாரு. புரியுதா? அதான் இன்ஜெக்ஷன். லாஸ்ட் என்ன இருக்குது?
குவாண்டம் மெரிட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் என்ன உங்களுக்கு சினாரியோ கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏரமன் மண்டே 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, டியூஸ்டே 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. மண்டே வந்துட்டாரு, டியூஸ்டே வரல. அப்படின்னா நம்ம வந்து சேர்த்து நான் அவனுக்கு 1 லட்ச ரூபா பேசியிருக்கோம் கான்ட்ராக்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மண்டே வந்துட்டாரு, டியூஸ்டே வரல. ஸோ அட்லீஸ்ட் மண்டே வந்ததுக்காக எனக்கு ஒரு 50,000 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் அதான் குவாண்டம் மெரிட். புரியுதா? மண்டே வந்ததுக்காவது எனக்கு ஒரு 50,000 ரூபா கொடுங்க, ஆஸ் மச் as நான் மண்டே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்ல அதுக்காவது இவ்வளோ கொடுங்கன்னு கேட்குறது தான் ரைட். கிளியரா? நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. சி நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்துல எழுதியிருக்கோம், இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது அங்கே. இப்போ நீங்கள் 11th படிக்கல 12th படிக்கல, ஆனால் பாஸ் ஆகி வெளியே வந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் காலேஜ் படிக்கும் போதோ இது படிக்கும் போதோ அங்கே மாட்டுவீங்க. அங்கேயும் படிக்கலைன்னா வேலைக்கு போகும்போது மாட்டுவீங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மாட்ட தான் செய்வீங்க. அதனால் படித்து தான் ஆகணும். ஓகே, ஸோ நல்லா பார்த்தாச்சா? பிக்சர் நல்லா பார்த்துட்டிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் கேட்போம். லேப்டாப் வாங்குறது ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக. எசென்ஷியல் பர்பஸ் வந்து நம்ம லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு. கோபைலட்டுங்கிறது ஒரு பெனிஃபிட்டை ஒரு இதுவும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ எசென்ஷியல் பர்பஸ் ஆஃப் த லேப்டாப் வாங்கி லேப்டாப்பே ஒர்க் ஆகலைன்னா நம்ம வாங்கின பர்பஸே இல்லைல்ல. பட் இதே இது லேப்டாப் வாங்கிட்டு லேப்டாப் ஒர்க் ஆகுது, கோபைலட்டுங்கிற ஃபீச்சர் மட்டும் ஒர்க் ஆகலைன்னா நம்ம டேமேஜஸ் மட்டும் தான் கிளைம் பண்ணலாம். அதான் கண்டிப்பாக எசென்ஷியல் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் இல்லை, ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். இதே இது லேப்டாப் ஒர்க் ஆகுது, கோபைலட் மட்டும் ஒர்க் ஆகலைன்னா வாரண்டியோட இஷ்யூ, எனக்கு அதுக்கு ஈக்குவலன்ட் காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். கிளியரா? டேமேஜஸ் அதான் சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்ன வேர்டு போட்டிருக்கு? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப், இது என்ன பண்ணலாமா? ஸோ 11th படிக்கிறவங்களுக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், 12th படிக்கிறவங்களுக்கு சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டும் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டும் ஒரே லாவாக இருந்தது. நடுவில் வந்து ரெண்டாக பிரிச்சிருவோம், அதனால தான் 11th ஒன்று 12th ஒன்று போட்டாங்க. ஓகே, ஸோ குட்ஸ்ன்னு பார்த்தாலே வி டாக் அபவுட் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த மைக் வந்து ஒரு குட்ஸ், இந்த லேப்டாப் வந்து ஒரு குட்ஸ். ஓகே, இந்த பில்டிங் வந்து குட்ஸா? பில்டிங் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்க்குறது வந்து இதில் உங்களுக்கு கீழே என்ன எழுதிருக்கு? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, கீழே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு ஃபஸ்ட் லைன் இருக்கா? ப்ராப்பர்ட்டிங்கிற வேர்டுக்கு அர்த்தமே டைட்டில்னு சொல்லுவோம். டைட்டில்னா இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா வேர்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். நல்லா கேட்டுக்கோங்க, அதில் கொடுத்துருக்க எல்லா சென்டென்ஸ்க்கும் ஒரே அர்த்தம் தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டினாலும் ஒரே அர்த்தம் தான், பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டினாலும் அதே அர்த்தம் தான், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் பொசிஷன்னாலும் அதே அர்த்தம் தான், சேல்னாலும் அதே அர்த்தம் தான். நல்லா புரியுதா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் பொசிஷன், சேல் ஆஃப் குட்ஸ், இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்போ இந்த மைக் வந்து யாரோட மைக்கு? ஸ்கூலோட மைக்கு. யார் கையில் இருக்குது? என் கையில் இருக்கா? பொசிஷன் யார் கையில் இருக்குது? அதனால் என் மைக்குன்னு சொல்லலாமா? முடியாதா? ஓனர்ஷிப்பும் எனக்கு கொடுத்துட்டாங்க ஸ்கூல் அப்படின்னா என் மைக்குன்னு சொல்லலாமா? எல்லாத்துக்கும் கிளியர் தானே? ஸோ இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டிங்கிறதுக்கு அர்த்தம் என்னது? ஓனர்ஷிப் ப்ளஸ் பொசிஷன் ரெண்டுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வந்து உங்களுக்கு கேசஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த லாயராக சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் இப்போ வந்து இந்த மைக்கு வந்து என் கையில் இருக்கும் போது இந்த மைக் உடஞ்சிருச்சு. ஓகே, யார் லாஸ் பண்ணோம்? நானா ஸ்கூலா? என்றைக்குமே ஓனர் வில் பேர் த லாஸ். ஓகே, என்றைக்குமே ஓனர் வில் பேர் த லாஸ். அவங்க எனக்கு நான் என்னமோ பண்ணி கொடுத்துட்டாங்க, நான் என்னமோ பண்ணிட்டேன், பட் ஓனர் வில் ஹேவ் டு பேர் த லாஸ்.
இதே இது அந்த மைக்கு ஸ்கூல் எனக்கு வித்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வித்துட்டு நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், இப்போ மைக் உடஞ்சிருச்சுன்னா ஹூ வில் பேர் த லாஸ்? ஐ வில் பேர் த லாஸ் பிகாஸ் நான் தான் ஓனர். நான் சொல்கிறேன் ஓனர் வில் பேர் த லாஸ். இந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்டில் என்ன கொஸ்டினாலும் ஆன்சர் பண்ணிடலாம். யார் அந்த நேரத்தில் ஓனர் லாஸ் ஆனப்போ? இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு 2 வீலர் ஆர்டர் பண்ணுறீங்க, ஓகே, ஒரு பைக் ஆர்டர் பண்ணுறீங்க. பைக் ஆர்டர் பண்ணி நீங்கள் பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஷோரூம்லேருந்து எடுத்து வரவே இல்லை, திடீர்னு ஷோரூம் வெடிச்சிருச்சு. ஹூ வில் பேர் த லாஸ்? ஷோரூமா நம்மளா? சரி, யார் ஓனரு? நம்ம வாங்கிட்டோம் பைக்கை, நம்ம டெலிவரி தான் எடுக்கல. ஓனர் நம்ம தானே, பொசிஷன் தான் நம்ம கையில் இல்லை. ஸோ ஷோரூம் எடுத்தாலும் நம்ம தான் பேக் பண்ணோம் பிகாஸ் ஆல்ரெடி நம்ம தான் ஓனர். என்ன புரியுதா? லாஜிக்கை வச்சு லா திங்க் பண்ணக்கூடாது. அதனால பிரிச்சிடுறாங்க. 11th சயின்ஸ் எடுத்தவங்கலாம் லாஜிக்கலாக அப்ளை பண்ணி அதனால ஆன்சர் எடுக்கலாம். காமர்ஸ் எடுத்தவங்கலாம் லாஜிக்கே கிடையாது, இருக்கிறத அப்ளை பண்ணி எடுக்கணும். புரியுதா? ஓகே, அதனால தான் நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தா ஷோரூம் எடுத்துருச்சு, நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டே வரல, ஷோரூம் தான் பண்ணுங்கிறது கரெக்டு தான். கொடுத்துருக்கிறது என்னது? ஓனர் வில் பேர் த லாஸ். இதான் லா. புரியுதா? ஓகே, நல்லா பாருங்க என்ன இருக்கு. எந்த லா பற்றி பேசுகிறோம்? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த வருஷம் யாராவது சொல்லலாமா? சூப்பர், 18. ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறது ரூபா நோட். எல்லா ரூபா நோட்லையும் என்ன எழுதியிருக்கும்? யார் ப்ராமிஸ் பண்ணுறா? ஐ ப்ராமிஸ் டு பே த பேயர்னா ஆர்பிஐ கவர்னர் சைன் போட்டிருக்காரு. ஸோ கவர்மெண்ட் இஸ் கிவிங் அ ப்ராமிஸ் தட் இந்த நோட்டை கவர்மெண்ட் ஆர்பிஐட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க 100 ரூபாய்க்கு வர்த்தா உங்களுக்கு வேல்யூ கொடுப்பாங்க. என்ன போட்டிருக்கு? இந்த நோட்டு 100 ரூபா கிடையாது. இந்த நோட்டில் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராமிஸ் தான், கரெக்ட் தானே? கான்ட்ராக்ட் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். அது மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க, இந்த நோட்டை கொடுத்தீங்கன்னா உனக்கு 100 ரூபா வர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. கரெக்டா? இந்த இந்த ப்ராசஸ் பேர் என்னது? கவர்மெண்ட் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டை நம்புறீங்கல்ல, இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டை நம்பலைன்னா அந்த நோட்டு செல்லாது. இப்போ நான் கவர்மெண்ட் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நோட்டு செல்லாது. பேரர்னா யாரு? பேரர்னா யாரு? நீங்களும் நானும் வச்சுருக்காங்களோ அவங்க தானே பேரர். கரெக்டு தானே? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. இதில் என்ன இருக்கு? என்னென்ன காட்டுது இதில்? இப்போ இல்லை, நான் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். இந்த இதுக்கு முன்னாடி பாயிண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் சேல்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? சேல் அண்ட் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் உங்கள் புக்கில் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் போய் ஒரு இடத்த வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடு இதான் வீடுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடை வாடகைக்கு எடுக்க போகிறீங்க. போய் வீடு பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நான் போவீங்கல்ல, அப்படி டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறது தான் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல். நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறது. ஓகே, இதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேட் படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் மொத்தமாக ரூபா கொடுத்து அதை நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதான் சேல். புரியுதா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இப்போ ப்ராமிசரி நோட்டை நீங்கள் வந்து இதாக நினச்சிக்கோங்க, லைக் அந்த ரூபா நோட்டை நினச்சிக்கோங்க. சரி, ரூபா வந்து நான் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கல, எனக்கு நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுறா, நாளைக்கு நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு. இதுதான் ப்ராமிசரி நோட்டு. ஓகே, இப்போ 100 ரூபா கொடு அப்படின்னா நீ நாளைக்கு எனக்கு எப்போ கொடுப்பேன்னு கேட்பீங்கல்ல. இப்போ சத்தியமாக நாளைக்கு கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் ப்ராமிசரி நோட்டு. இப்போ நீ இப்போ ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கீங்க, அந்த ரூபா கொடுத்தவர் தானே உங்களுக்கு தானே திருப்பி கொடுப்பாரு, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஸோ கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணால் சரி, கவர்மெண்ட்டில் ரூபா நோட்டில் பேரர்னு ஒரு வேர்டு போட்டிருக்கோம். பேரர்னா யார் அதை வச்சு, இப்போ என் பாக்கெட்டில் 100 ரூபா இருக்குது, கீழே விழுந்துருச்சு, நீங்கள் எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட்டை போய் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூபா கொடுக்குமா கொடுக்காதா? யார் கொடுத்தாலும் கவர்மெண்ட் ரூபா கொடுக்கும். பட் இதில் இப்போ 2 பேருக்குள்ள கான்ட்ராக்ட் நடந்தால் அவங்க 2 பேரில் மட்டும்தான் அதை ஹெல்ப் பண்ணும். இதனால தான் நம்ம ரூபா நோட்டை நாட் அ ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லுவோம். பட் அதில் உள்ள எக்ஸப்ட் ஃபார் த பேரர் ஃபீச்சர் எல்லா ஃபீச்சரும் இந்த பாயிண்ட்ஸில் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா
இதே இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கீங்க, இதுக்கு போகிறீங்க, பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க்கில் போய் ரூபா எடுக்க போகிறீங்க. நீங்கள் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு 5000 rupees பேங்க்கில் போய் எடுக்கிறீங்க. என்ன கேட்பாங்க? பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா செக்கு கொடுங்கப்பாங்க. பேங்க் செக் உங்கள் பேங்க் தானே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க தான் செக் லீஃப் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ செக் லீஃப் பிரிண்ட் பண்ணது பேங்க். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான் ஆன பேங்கர் இஸ் ட்ரான்னா பேங்க் ட்ரா பண்ணி கொடுக்குது. ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக்கு ஒன்று தான். பட் இது வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ட்ரான் பை அ பேங்கர், அதனால இட் பிகம்ஸ் அ செக். புரியுதா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், சத்தியமாக நாளைக்கு கொடுத்துட்றேன்னு சொல்கிறோம்ல. இப்போ இதே இது ரூபா வாங்குறவர் இருக்கார்ல, வாங்குறவர் ஒரு ஃபார்மேட்டை கொடுத்து சைன் போட்டு கொடு அப்படின்னு கேட்டாருன்னா அதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ரூபா கொடுக்குறவர் சைன் போட்டாருன்னா ப்ராமிசரி நோட். ரூபா வாங்குறவர் எழுதி கொடுத்து சைன் போட்டாருன்னா அது வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக் பேங்க் ட்ரா பண்ணுறதுனால இட் பிகம்ஸ் அ செக். சரி, இப்போ என் பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா இருக்குது. நான் வண்டியில் பெட்ரோல் போடுறதுக்கு போகிறேன். ஓகே, என் பாக்கெட்டில் 500 ரூபா இருக்குது, நான் பெட்ரோல் போட போகிறேன். அந்த 500 ரூபா பறந்து கீழே வந்துருச்சு, நீங்கள் எடுத்துட்டீங்க. நீங்கள் போய் பெட்ரோல் போடணுமா? நீங்கள் போய் பெட்ரோல் போடணுமா? தேவையில்லை. ஏன்னா நான் தானே பெட்ரோல் போடணும்னு நினச்சேன். பட் இதுதான் நெகோசியேஷனுக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து ரூபா நோட்டு வந்து நெகோசியேஷன் சொல்லுவோம், நெகோஷியபிள். ஏன்னா ஒரு ரூபா நோட்டை நான் என் பாக்கெட்லேருந்து நான் ஏதாவது ஒரு செலவுக்கு வச்சுருப்பேன். பட் இன்னொரு ஆளுக்கு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னு நினச்சேனோ அடுத்த ஆள் அது பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு இடம் இருக்குது. இப்போ இந்த இடமே வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கூல் வந்து ஸ்டேட் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கு. இந்த ஸ்கூல் வந்து ஸ்டேட் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்கூலை நீங்கள் வாங்கிட்டீங்க, அப்படின்னா நீங்கள் லோன் திரும்பி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துக்கு லோன் இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் அசைன்மெண்ட்னா ட்ரான்ஸ்ஃபர். ஒரு ஆள் ஒரு இதை வாங்கிட்டாங்கன்னா அதில் என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்கோ அவங்க கண்டிப்பாக பண்ணணும். பட் நெகோசியேஷனில் இது வராது. செக்கை ஒரு ஆள் இன்னொருத்தர் கொடுத்தாங்கனாலோ, ரூபா நோட்டை ஒரு ஆள் இன்னொருத்தவங்க கொடுத்தாங்கனாலோ, கொடுத்தவங்களுக்கு என்ன லைபிலிட்டி இருக்கோ அது வாங்குறதுக்கு வராது. கிளியரா? புரியுதா? நெகோசியேஷனில் அதனால தான் த ஹோல்டர் வில் கெட் அ பெட்டர் டைட்டில்னு சொல்லுவோம். ஏன்னா கொடுக்குறவங்களுக்கு என்னென்ன ஆப்ளிகேஷன் இருக்கோ அது வந்து பாஸ் ஆன் ஆகாது. கிளியரா? நான் வந்து சான்ஸ் ரிகோஸ் என்டார்ஸ்மெண்ட் ஒன்று வேர்டு போட்டிருக்கா. சான்ஸ் ரிகோஸ் என்டார்ஸ்மெண்ட்னா அதாவது சான்ஸ்னால் வித்தவுட்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் வந்து என் பேரில் ஒரு செக் இருக்குது. அந்த செக்கை கிராசிங்னா எல்லாத்துக்கும் தெரியும்ல, பேங்க் போட்டால் ரூபா கொடுக்க மாட்டாங்க, அதான் கிரெடிட் ஆகும். என்டார்ஸ்மெண்ட்னா இப்போ என் பேரில் இருக்க செக்கை, ஓகே, நீங்கள் இப்போ என் பேரில் செக் இருக்குது, நான் வந்து இந்த செக்கில் இருக்கிறத அன்கிராஸ் செக்குன்னு வச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட கொடுத்து எனக்கு இந்த அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துறியான்னு கேட்குறேன். ஓகே, என் பேரில் செக் இருக்குது, உங்கள்கிட்ட கொடுத்து இந்த அமௌண்ட்டை மட்டும் எனக்கு பேங்க்கில் எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு கேட்குறேன். நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரலாமா? பேங்க்கில் போனால் கொடுப்பாங்களா? என் பேரில் இருக்க செக்கை 1 ரூபா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? செக்கு என் பேரில் இருக்குது, நான் உங்கள்கிட்ட கொடுத்து பேங்க்கில் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன், கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? பின்னாடி உங்கள் பேரை எழுதி நான் கொடுப்பாங்க. கரெக்டாக? பேங்க்கில் போய் பின்னாடி கேட்பாங்க. அதுக்கடுத்து நீங்கள் அங்கே கவுண்டரில் போய் உங்களை பின்னாடி சைனும் போட சொல்லுவாங்க. சைன் போட்டு உங்கள்கிட்ட ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி எழுதி சைன் போடுறதா என்டார்ஸ்மெண்ட்டு. இப்போ நானே பின்னாடி சைன் போட்டேன்னா அதுவும் செல்ஃப் என்டார்ஸ்மெண்ட்டு. அப்படின்னா எனக்கு ரூபா கொடுப்பாங்க. உங்கள் பேர் எழுதி சைன் போட்டேன்னா உங்களுக்கு ரூபா கொடுப்பாங்க. ஓகே, இப்போ கிராஸ் செக்காக இருக்கட்டும். இப்போ கிராஸ் செக்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்டார்ஸ் பண்ணி. ஓகே, நீங்கள் பேங்க்கில் போய் கொடுக்கும்போது அதில் ரூபா கையில் கொடுக்க மாட்டாங்கல்ல, அக்கௌண்ட்டுக்கு தானே போகும். அப்போ வந்து ரூபா இல்லைன்ட்டுறாங்க. அப்படின்னா நீங்கள் வேகமாக என்கிட்ட வந்து கேட்பீங்கல்ல, அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் சான்ஸ் ரிகோஸ் என்டார்ஸ்மெண்ட்டு. உனக்கு கிடச்சா லக்கு வச்சுக்கோ, ரூபா கொடுக்கலன்னா என்கிட்ட வந்து கேட்காத.
ஓகேவா? அதான் சான்ஸ் ரிகோஸ் என்டார்ஸ்மெண்ட். புரியுதா? சான்ஸ் ரிகோஸ்னால் வித்தவுட் ரிகோஸ் டு மீ, என்கிட்ட வந்து கேட்காத, திரும்ப கிடைக்கலண்ணா, கிடைச்சா வச்சுக்கோ. இது எல்லாத்துக்கும் கிளியர் தானே? கன்சியூமர்னா ஓன் பர்பஸ், கன்சியூமர் கன்சப்ஷன். எனக்கு நான் வாங்கினா கன்சியூமர், நான் வாங்கி விற்றேன்னா ஐ எம் அ ட்ரேடர். நீங்கள் அதில் கன்சியூமர் லாஸில் எக்கச்சக்க லா கொடுத்துருப்பாங்க தெரியுமா? ஒரு லிஸ்ட் ஆஃப் லாஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த இதை படிச்சிங்கன்னா அதில் காம்படிஷன் ஒரு. இப்போ கன்சியூமராக இருந்து உங்களுக்கு டிஃபெக்ட் அண்ட் குட்ஸ் வந்தால் கன்சியூமர் ஆக்டில் போவீங்க. ட்ரேடராக இருந்து டிஃபெக்ட் குட்ஸோ டிஃபிஷியன்சி சர்வீஸ் வந்தால் காம்படிஷன் ஆக்டில் போவீங்க. ஓகே, என்ன ஆன்சர்? சி நம்ம வந்து நமக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது? 1947. அதுக்கடுத்து நம்ம கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணோம்? 1915. இந்த 1947 டு 1950 என்ன நடந்தது தெரியுமா? கம்ப்ளீட்டாக காப்பி பேஸ்ட்டு. இங்கிலீஷ் லாலேருந்து கம்ப்ளீட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணோம். இங்கிலீஷ் லால எல்லாம் லாட்டினில் இருந்தது, அதனால நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு லாட்டின்லாம் வந்துருச்சு. சான்ஸ் ஒரு வேர்டு பார்த்தோம்ல, சான்ஸ்னா புரியாத ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருந்தால் அது லாட்டின் தான். ஓகே, கிளியர் தானே? என்ன போட்டிருக்கு? 3 types ஆஃப் கன்சியூமர் கோட்ஸு. லைக் நேஷ்னல் மொதல் வந்து நீங்கள் சாதாரண ஒரு இதுனா டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கு மேலேனா உங்களுக்கு அதில் செட் ஆகலைன்னா ஸ்டேட்டு, இல்லைன்னா நேஷ்னல். இப்போ 3 இது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன போட்டிருக்கு? இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குல்ல, லைக் நம்ம மேலே என்ன லோகோ, ஐசிசிஐ லோகோ ஒன்று வந்திருக்கா, அதில் கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸில் தான் ஐசிசி வருது. அந்த மினிஸ்ட்ரி தான் கம்பெனிஸ் ஆக்டை கொடுத்துருக்குது. இது ஒரு புக் இருக்கா உங்களுக்கு? அதில் ஏதாவது பேர் என்ன இருக்குன்னு தெரியுதா? ஆத்தர் பேர் ராமையா. கம்பெனி லாவோட பைபிள்னு சொல்லி இந்த இவர் ராமையா, இவர் மதுரைக்காரர். இந்தியா ஃபுல்லாக இந்த புக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை எழுதுனதே ஒரு மதுரைக்காரர். ஓகே, இதில் போட்டது எல்லாமே ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரு. சரி, அதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன இருக்குது? கியூமுலேட்டிவ். ஓகே, டிவிடெண்ட்லாம் ஆட் ஆன் ஆகும், அரியர்ஸ் இருந்தாலும் வச்சுருவாங்க, இது பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன இருக்குது? ரெடீமபிள், நான் கன்வெர்ட்டபிள், ஈக்விட்டியாக கன்வெர்ட் ஆகாது, ப்ராஃபிட்டில் ஷேர் வராது, கடைசி நான் பார்ட்டிசிபேட்டிங். இது எல்லாமே ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இப்போ கியூமுலேட்டிவோட ஆப்போசிட் என்ன? நான் கியூமுலேட்டிவ். இது எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். புரியுதா? இது இப்போ போட்டிருக்கிறதெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இருந்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, அதே மாதிரி டிபென்ச்சர்ஸ்ல இதே டைப் வரும். டிபென்ச்சர்னா லோனு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு.
எல்லாமே மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். பப்ளிக் கம்பெனியில் லிமிடெட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, எல்லாம் மினிமம் அண்ட் மேக்ஸிமம். இது ப்ரைவேட்னா மினிமம் 2 லைக் ஷேர் ஹோல்டர்ஸ், பப்ளிக்னா மினிமம் 7, ப்ரைவேட்னா மினிமம் 2 டைரக்டர்ஸ், பப்ளிக்னா மினிமம் 3 டைரக்டர்ஸ். கிளியரா? இதில் என்னென்ன போட்டிருக்கு? சரி, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னா மேனேஜிங் டைரக்டர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஹோல் டைம் டைரக்டர், இவங்களுக்குலாம் காமன் வேர்டு தான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அவங்களாம் ஃபுல் டைமாக கம்பெனியில் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. ஓகே, அடுத்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு போட்டிருக்கா. நம்ம இப்போ இண்டிபெண்டன்ட் டைரக்டர்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அவங்க வந்து வெறும் நான் சொன்னேன்ல போர்ட் மீட்டிங், ஜெனரல் மீட்டிங், இதை வந்து மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. அவங்க தான் நான் எக்ஸிக்யூட்டிவ். இது போக கீ மேனேஜரல் பர்சன்ஸ்னால் கம்பெனி செக்ரட்டரி, லா பார்க்குறவங்க கம்பெனி செக்ரட்டரி, ஃபினான்ஸ் பார்க்குறவங்க சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர், சிஎஃப்ஓ. ஓகே, ஜென்ரலாக டேரக்டர்ஸ் வந்து ஜென்ரல் மீட்டிங்கில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் அதில் 3 போட்டிருக்கா, லைக் அடிஷ்னல், அல்டர்னேட், இவங்கெல்லாம் வந்து போர்ட் மீட்டிங்கில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட இப்போ கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டுறேன். ஓகே, நீங்கள் எல்லாம் கை தூக்குறீங்க. க்ளோஸ் பண்ணலாம் சொல்கிறவங்க கை தூக்குனா கை தூக்குறீங்க. கை தூக்குனா ஒவ்வொரு ஆளுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தான் நான் கவுண்ட் பண்ணுவேன். கரெக்டு தானே? இப்போ அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் போர்ட் ரெசல்யூஷன். அடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. டேரக்டர்கிட்ட வந்து ஷேர் எவ்வளோ இருக்குங்கிறது டசன்ட் மேட்டர். அதனால தான் கையை தூக்கி ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். டேரக்டர் போர்ட் மீட்டிங் டேரக்டர் அட்டன் பண்ணுவாங்க. ஜெனரல் மீட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்னாலே ஷேர் வச்சுருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஷேர் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஓட்டு. இதை வச்சு தான் டோட்டல் ஓட்டிங் கவுண்ட் பண்ணுவாங்க. கிளியரா? ஸோ ஜெனரல் மீட்டிங்கில் ஒரு ஷேருக்கு ஒரு ஓட்டு, போர்டு மீட்டிங்கில் ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு. இதான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்டினரி ரெசல்யூஷன். இது எல்லாமே உங்கள் புக்கில் இருந்து எடுத்த பிக்சர்ஸ் தான். என்ன படம்? அதில் என்ன எழுதியிருக்கு? கீழே என்ன எழுதியிருக்குன்னா, பிக்சர் ஃபுல்லாக தெரியலையா? மேப் மை ஃபுட் இஸ் அன் யூனிகார்ன் வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் rupees 250 crores. 250 கோடி வாங்கி இட் ஹாஸ் பிகம் அன் யூனிகார்ன். ஓகேவா? இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாமா? See, it become an unicorn. ஓகேவா? சென்னை சூப்பர் யூனிகார்ன். யூனிகார்ன்னா ஆல்ரெடி அவங்க வேல்யூ ஒன்று இருக்கும், ப்ளஸ் இப்போ வாங்க 250 கோடியை சேர்த்தா 8000 கோடிக்கு மேலே போனால் இட் இஸ் அன் யூனிகார்ன். கிளியரா? சரி, இப்போ டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி கேள்விப்படுறீங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்க கம்பெனி. ஸ்டார்ட் அப்னா இப்போ வந்து வேல்யூ கிரியேட் பண்ணது. ஸ்டார்ட் அப்போட வேல்யூ 8000 கோடி இருந்தால் யூனிகார்ன். அப்படின்னா அந்த பெரிய பெரிய கம்பெனி வேல்யூவில் எவ்வளோ இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. 8000 கோடிக்கு எத்தனை ஜீரோ? எத்தனை? 8000 கோடிக்கு 10 ஜீரோவா? அடுத்தது இதில் என்ன போட்டிருக்கு? அவரோட சேலரி எவ்வளவு? ஆனுவல் சேலரி
இஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி. அவரோட ஆனுவல் சேலரி இது. சரி, கம்பெனியோட வேல்யூ 8000 கோடி இருக்கும்போது ஒரு ஸ்டார்ட் அப்போட வேல்யூவே ஹெச்யூஎல்லாம் ரொம்ப பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி வேல்யூ எவ்வளோ இருக்கும்? அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா பே பண்ணுறது? சரி, இதில் தான் நம்ம இப்போ வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரி முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் ஃபுல் டைம் ரோலுக்கும் போகலாம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இது ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம். ப்ராக்டிஸ்னால் எல்லா கம்பெனியும் அட்வைஸ் பண்ணலாம், இல்லை ஃபுல் டைம் ரோலாக இந்த மாதிரி கூட போகலாம். ஓகே, ஸோ இதில் ஓவரால் இந்த செஷனோட சம்மரி என்னென்னா, நெக்ஸ்ட் வாங்க. லைக் உங்களுக்கு காமர்ஸ் ரொம்ப பிடிச்சி இன்றைக்கி நடந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம லா கவர் பண்ணோம். இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த கோர்ஸ் வந்து யூ கேன் டூ இட். அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு அதில் இருக்குது ப்ராடாக. உங்களுக்கு இதை கூகுளில் போய் நீங்கள் கம்பெனி செக்ரட்டரி சப்ஜெக்ட்ஸ் அடித்தாலே பார்த்த எல்லா கண்டென்ட்டுமே கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸில் இருக்குது. சரி, இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் கம்பெனி செக்ரட்டரி ஆகிட்டு வேலை பண்ணாமலே சைன் மட்டும் போட்டிங்கன்னா வாங்கலாம். வேலை பண்ணாமல் சைன் மட்டும் போட்டிங்கன்னா, வேலை பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரேட்டு கூடும். ஓகே, வேலை பண்ணாமல் சைன் மட்டும் போட்டிங்கன்னா மாதம் 30,000 வாங்கலாம். ஸோ நீங்கள் இருக்கிற எல்லாருமே சிஎஸ் முடிச்சிங்கனாலும் நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கோட கம்பெனி செக்ரட்டரி ஒரிசாக்காரரு. ஏன்னா இங்கே யாருமே கம்பெனி செக்ரட்டரி இல்லை, ஒரிசாவில் கூட்டு வந்து ஒருத்தரை போட்டுருக்காங்க. ஸோ நம்மலாம் இங்கே அவேர்னஸ் இல்லை, அந்த அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு தான் நான் இங்கே மெயினாக வந்தது. ஸோ ஃபைனல் ஸ்கோர் நேமோ, ஆல் தி பெஸ்ட். எல்லாம் கிளாப் பண்ணலாமா? ஒரு குயிக்காக ஒரு செஷனோட ஃபீட்பேக் ஒன்று டைப் பண்ணலாமா? ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் த செஷன்? என்ன புரிஞ்சது? இல்லை டவுட் இருந்தால் கேட்கலாம், லைக் எனி திங்.